யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்ட அனைத்து எக்ஸ்-சர்வீஸ்மேன், சர்வீஸ் பர்சன், துணை ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்டவருக்காக. இது 2 பாகமா நான் பேசுறேன். ஒன்னு நவீன் குமார் அக்யூஸ் நம்பர் 1, அது கூடிய லீடர்ஸ், அது சார்ந்து சில வீடியோஸ், இந்த விஷயத்த பேச போறோம். முதல்ல நிறைய பேர் நான் வீடியோ விடுறதுக்கு முன்னால ஹிந்திலையும் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த வீடியோ தமிழ் வர்சஸ் हिंदी ரெண்டுலயுமே வரும். जितना जो यूनिक एक्सपोर्ट का अंदर रकम निवेश किया है उसी के लिए ये वीडियो. आप लोग बहुत कम नफरी है, उसके लिए अलग एक वीडियो डालना, इतना हमारे पास वक्त नहीं है, इसी में आप लोग सुन लेना. முதல்ல நவீன் குமார் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் ஆன நான் இந்த கேஸ் எடுத்ததுல இருந்து எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து என்ன முடிச்சு கட்டணும் அப்படின்னு உள்ள நிறைய ஆக்ஷன் எல்லாம் எடுத்து பார்த்தாரு. அதுல முதலாக இவர் என்ன பண்ணாருன்னா, நான் 1 கோடி ரூபாய் கேட்டதாக எனக்கு வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாரு. அது ஃபெயில் ஆயிடுச்சு. அது முடிஞ்ச இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, வாய்ஸ் மெசேஜ், ஆன்லைன் வாய்ஸ் மெசேஜ் என்கிட்ட கூப்பிட்டு என்ன வார்ன் பண்ணாரு. அதுலயே அவருக்கு ஒண்ணுமே முடியல. அடுத்தது இவர் சார்ந்த லீடர்ஸ், அந்த லீடர்ஸ் கூட பேச வச்சாங்க. அதாவது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல என்ன சரண்டர் பண்ண வைக்கிறதுக்கு, அதுலயும் முடியல. அடுத்தது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த லீடர்ஸ்லயே 4 டைப் இருக்காங்க, ஆனா 2 டீம் இருக்காங்க. ஒன்னு நவீன் கூட இருக்கிறவங்க, இன்னொன்னு நவீன் கூட இல்லாதவங்க. அந்த நவீன் கூட இருக்கிறவங்களை வச்சு எங்களோட பேச வச்சாரு. அதாவது லேண்ட்லைன்ல பேச வச்சாரு. இந்த மாதிரி நீங்க ரொம்ப வயசாயாச்சு, வந்து இத்தனை வருஷம் ஆயாச்சு, எதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பணம் வேணுமோ அந்த பணம் நாங்க கொடுத்துட்றோம், நீங்க இதுல இருந்து சரண்டர் ஆகி பின்னால போயிருங்க அப்படின்னு. அதுலயும் நவீன்குமார் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. நிறைய போன் வந்தது. நான் என்னாச்சும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது விதத்துல ஓகே அப்படின்னு சொல்லிடுவேன். அதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி இல்லாட்டி ரெக்கார்டு பண்ணி வெளியே விடலாம் அப்படின்னு நவீன்குமார் வந்து ரொம்ப முயற்சி பண்ணாரு. அதுலயும் அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. இப்போ அவர் என்ன டூல்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு EOW லா அண்ட் ஆர்டர்ஸ்க்கு எனக்கு அகேன்ஸ்டா லெட்டர் அனுப்பியிருக்காரு. மிஸ்டர் நவீன்குமார், யார் அக்யூஸ்டு, யார் ஜெயில படுத்து வந்தாங்க, அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டா ஒருத்தர் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மட்டும் இல்ல பொதுமக்களுக்காகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஐஜி வேற தெரியும். ஐஜி இருந்து கீழே ஈவன் தமிழ்நாடு சிஎம் ஸ்ரீ MK ஸ்டாலின் சாருக்கு தெரியும். அப்படி உள்ள ஒரு ஆளை நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி போட்டிருக்கீங்க. உங்க வக்கீலிட்டு கேளுங்க, கேட்டு பண்ணுங்க. இல்ல வக்கீலே இப்படி பண்ணிருந்தாச்சுன்னா அந்த வக்கீல் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடலாம். அது ஒண்ணும் இல்லாத போயிடுச்சு. அது கூட என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன்ல டிஸ்மிஸ் செய்யப்பட்ட செக்ரட்டரி அவரு நேரடியா லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதுவும் புஷ்ன்னு போயிடுது. பாவம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இந்த டைலாக்ல எப்பவுமே சொல்லுவேன்ல, எது உண்மையோ அதுதான் உண்மை. உங்களுக்கு திறன் இருந்தா ஈரோட்ல வந்து அந்த கேஸ் டீல் பண்றீங்களா? என்ன காலிபர் இருக்கு உங்களுக்கு? இல்ல எழுதுற காலிபர் இருக்கா? டிராப்ட் பண்ற காலிபர் இருக்கா?
நான் தான் வந்து ஹிந்தி மீடியம் படிச்சிருக்கேன், மலையாளம் மீடியம் படிச்சிருக்கேன், அதனால தமிழ் எனக்கு கொஞ்சம் கம்மி இருக்கு. நீங்க தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கீங்க, அதே ஒழுக்கமா பேச தெரியாது, எழுத தெரியாது, பின்ன எப்படி நீங்க போய் டிராஃப்ட் பண்ணுவீங்க? பாதிக்கப்பட்டவங்களுக்காக என்ன பண்ண முடியும் உங்களால? பேசவே கரெக்டா தெரியாது. யாராவது கேட்டுக்கிட்டு அது கூட ஒன்னு ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். யாராவது பொதுமக்கள் இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஏதாவது உங்கள் சார்ந்த விஷயங்கள் இது டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம், அவருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏதோ என் கூட ஒரு வருஷம் இருந்தாங்க, அதனால எங்கிட்ட கேட்டு ஒன்னு ரெண்டு விஷயம் தெரியாது, அதோட சரி, அதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது, அது தவிர ஜீரோ, அவ்வளவுதான். அது கூட இப்போ புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ரஷ்யன் சேம்பர். அப்போ நவீன் குமாரும் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டவங்களும் இஓடபிள்யூ ஈரோடுல லெட்டர் அனுப்பியும் எல்லாமே புஷ்ன்னு போயிட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க உங்களை மாதிரி எத்தனை திருடுற மாதிரி போத்திருக்காங்க, எத்தனை அக்யூஸ்ட பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு மூஞ்சி பார்த்தாலே தெரியும் யாரு திருடன் யாரு அக்யூஸ்டு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதுவும் எஸ்பெஷலி என்னை பத்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களை இப்பதான் தெரியும், என்ன 15-16 வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியும் ஃபீல்டுல. அது முக்கியமா இந்த வீடியோ வந்து ஹவுதார் மாணிக்கம் யூடியூப் விட்டுருக்காங்க. மாணிக்கம் வந்து இப்பதான் இது யூடியூப் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஈரோடு பழனி வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் நலம் சார்ந்த விஷயத்துக்கு. அந்த ப்ரொடெஸ்ட்ல எத்தனை பேர் வருவாங்க, எதுக்கு வருவாங்க, இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா ஏது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை இருக்குதோ அவங்க வந்து பார்ப்பாங்க. அது பார்த்து அது சரியாச்சுன்னா பின்ன பார்க்கவே மாட்டாங்க, போயிடுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எத்தனையோ ப்ரொடெஸ்ட் நான் பார்த்துட்டேன். நீங்க இப்ப பண்ற ப்ரொடெஸ்ட் எதுக்கு தெரியுங்களா? நீங்க தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டிருக்கீங்க, பணம் போட்டு பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணா ஒரு 10-200 பேர் வர்றாங்க. அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனோட பொதுவான விஷயத்துக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணா, அது எடுத்துக்காட்டாக ஓஆர்ஓபி சந்திரமந்திர் அதுக்கு கலெக்டருக்கு எல்லாம் லெட்டர் கொடுக்கறதுக்கு எல்லா மாவட்டத்திலயும் நாங்க போயிருந்தோம். அப்ப எத்தனை பேர் வந்தாங்க? இப்போ யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்டதுனால நீங்க பணம் போட்டுறதுனால வர்றாங்க. என்ன வந்தாலும் எத்தனை ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் அந்த ஒரு நாள் மட்டும்தான், அந்த ஒரு நாள் மட்டும்தான். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க எத்தனை இருந்தாலும் ஈரோடு இஓடபிள்யூ தான் வரணும். மாணிக்கத்துக்கு எஸ்பெஷலி நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க அந்த வீடியோல நிறைய போட்டோ, அதெல்லாம் நிறைய முதல்ல வந்த போட்டோ, நீங்க பெரிய சர்வலன்ஸ் பண்ணி செக்யூரிட்டியா எடுத்து உங்களதுல போட்டேன்னு நினைக்க வேண்டாம். நவீனும் முத்து செல்வமும் உங்ககிட்ட, அதாவது யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட எல்லாம் பணம் வாங்கி ரஷ்யன் சேம்பர்ல கொண்டு போய் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு சேனல், அவ்வளவுதான். பணம் எங்க இருக்கு அப்படின்னா நவீனகிட்டையும் லீடர் கிட்டே இருக்கு. அந்த லீடர் என்ன பண்ணாங்க, ஆஹா இதுல நிறைய வருமானம் வருது, ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி நவீன் கூட இருக்கும்போதே லீடர் அதே மாதிரி பிசினஸ் அகைன் ஸ்டார்ட் பண்ணாங்க வேற இடத்துல. அப்போ யூனிக் எக்ஸ்போர்ட்டுக்கு வாங்கின பணம் வேற XYZ லீடர்ஸ் இதே மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அங்க கொண்டு போட்டிருக்காங்களா, லீடர்ஸ் கையில இருக்கா, இல்ல யூனிக் எக்ஸ்போர்ட்டோட எம்டி அக்யூஸ் நம்பர் இருக்கா, ரஷ்யன் சேம்பர்ல இருக்கா அப்படின்னு நீங்களும் நானும் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரே வழி ஈரோடு இஓடபிள்யூ.
அங்க வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி யாரெல்லாம் பேர் வருதோ அது வக்காலத் டைம்ல தெரியும் யாருகிட்ட இருக்கு என்ன இருக்கு. ரஷ்யன் சேம்பரை பொறுத்தவரை அவங்க வந்து ரொம்ப கிளியர். அருண்ராஜ் எப்படின்னா, அருண்ராஜ் வெஞ்சர் லோனுக்கு என்னெல்லாம் பண்ணியாச்சோ நான் நேரடியா அங்க போயிருந்தேன். நேரடியா அங்க போய் அங்க மீட்டிங்ல இருந்து ஒரு 3 விஷயம் தான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி 2500 ரூபா வக்கீல் ஃபீஸ் இல்லாத ப்ராசஸிங் அண்ட் ஸ்டேஷனரிக்கு டாக்குமெண்டேஷனுக்கு செலவாகும். எல்லாருக்குமே அந்த பணம் கொடுக்க முடியாது. அது நீங்க ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஓகேண்ணா. அது அடுத்தது என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்லாத கம்பெனியை உருவாக்கி அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் அப்படின்னு எத்தனை செலவாயிச்சு அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அக்கௌண்ட், அது நான் பார்க்க வேண்டேன். ஆனால் இண்டிவிஜுவல் யாரெல்லாம் இந்த இதுக்கு வேண்டி உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு அவர் வந்து 100% எல்லாருக்குமே திருப்பி அனுப்பிட்டாரு. யாருக்கு அனுப்பல அப்படின்னா லீடர்ஸ்க்கு அனுப்பல. ஏன் அனுப்பல அப்படின்னா, லீடர்ஸ்க்கு அனுப்ப வேண்டான்னு நான் ஆர்டர் கொடுத்திருந்தேன். அனுப்பவும் மாட்டார் அவர், அனுப்பவும் மாட்டார். அதை மீறி லீடர் கிட்ட கொடுத்தாச்சுன்னா நான் அவரை மேல கேஸ் ஃபைல் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அந்த பணம் லீடருக்கு கிடையாது, பாதிக்கப்பட்ட கீழே இருக்கிற மக்கள் அது. அந்த பணம் எப்ப வந்து இஓடபிள்யூல கேஸ் வைண்டிங் வருதோ அந்த டைம்ல அந்த பணம் அங்க கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும். அதுக்கு இடையில என்ன பண்ணும் அப்படின்னா, யாரெல்லாம் விக்டிம்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை, வேற ஏதாவது ஒரு கல்யாணம் நின்று போயிருக்கு, இப்படி உள்ள ரொம்ப சிவியரான சீரியஸான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பா அந்த பணத்தை இருந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அது ஆர்டராகவே சொல்லியிருக்கேன். அதுக்கு அவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. பாக்கி அவருடைய கணக்குள்ள நான் இதுவரை போல. அப்ப சின்சியரா ஒருத்தர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்காரு. அதுதான் ஆட்டிடியூட். அதை விட்டுட்டு அவரு ரஷ்யால கூட்டிட்டு போயாச்சு முத்து செல்வத்தை, இவரை எங்க யார கூட்டிட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவருடைய பிசினஸ் ட்ரெண்ட், அவ்வளவுதான். அது அந்த காலத்துல கூட்டிட்டு போயாச்சு. இன்னைக்கு முத்து செல்வம் எங்க? இப்ப முத்து செல்வத்தை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல நிக்க வச்சு நீ எங்கெல்லாம் பணம் போட்டிருக்கேன், நவீன்குமார் எங்கெல்லாம் பணம் போட்டிருக்கான், பிரபு எங்கெல்லாம் பணம் வச்சிருக்கான், அந்த பிராங்க்லி எங்கெல்லாம் பணம் வச்சிருக்கான்னு கோர்ட்ல தான் நடக்கும். நானும் நீயும் வந்து பஞ்சாயத்து பேசினால வராது. அதெல்லாம் சும்மா எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துறது. அதெல்லாம் நீங்க சொன்னீங்க ஒரு அந்த வீடியோல நாங்கெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் எங்களை தொட்டாச்சுன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்க்கு 10-16 வருஷமா லெட்டர் எழுதி கடைசியில தர்றேன்னு சொல்லி தரல. இப்போ அதாவது எக்ஸம்ஷனுக்கு பதிலா ரீஎம்பர்ஸ்மெண்ட் சொல்லி போன பட்ஜெட்ல அதுக்கு பிப்ரவரி 22ஆம் தேதி ஒரு யூடியூப் விட்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? என்ன யூனிட் இது? கிட்டத்தட்ட எக்ஸ் சர்வீஸ் மேன், துணை ராணுவ வீரர் இதெல்லாம் சேர்ந்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இருக்கான். அந்த யூடியூப் எத்தனை பேர் பார்த்திருக்கணும்? அட்லீஸ்ட் 10 லட்சம் பேர் பார்த்திருக்கணும். 1500 கூட பார்க்கல. அதுதான் நம்ம யூனிட்டி. இந்த வீடியோவுக்கு பின்னால் அந்த வீடியோ நான் விடுறேன். அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எக்ஸம்ஷன் வரும்போது நிறைய பேர் பேசினாங்க, நாங்க சொல்லியாச்சு இங்க சொல்லியாச்சு. ஏன் இப்ப யாருமே வாய் திறக்கிறது இல்ல? அந்த வாய் திறக்கிறதுல கட்ஸ் வேணும். கவர்மெண்ட் கூட ஆப்போசிட்டா நின்று ஃபைட் பண்றதுக்குள்ள அந்த டிஃபென்சிவ் பவர் வேணும். அதுக்கு டிராஃப்டிங் கெபாசிட்டி வேணும், டெலிவரி அந்த வொக்காபுலரி வேணும். யார் அது டிஎன்எஸ் கன்வென்ஷன் பிரசிடென்ட் பழனிதான் எடுக்க போறேன். ஒரு வாரத்துக்குள்ள அது ஸ்டார்ட் ஆயிடும்.
பயங்கர யூனிட்டி நீங்க உங்களை மாதிரி பணம் போட்ட நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த பணம் கிடைக்கிறதுக்கு வேண்டி 10 பேர் வர்றாங்க. அல்லாத பொதுவான ஒரு நலம் சார்ந்த ஒரு எக்ஸர்வீஸ் மேல ஒரு யூனிட்டி இருக்கணும்னா என்னைக்கோ அந்த ஓஆர்ஓபி ஜெனரல் மந்திரத்துல வந்திருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கேலிபர் இல்ல. ஏன்னா 10 நாளைக்கு உள்ள வந்தவங்க 4 பேர் தெரிஞ்சாச்சுன்னா இன்னொரு அசோசியேஷன் நான் தான் லீடர், நான் தான் பிரசிடென்ட், நான் தான் செக்ரட்டரி, அதுதான் நடந்துட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் வராது. அப்படி எல்லாம் யூனிட் எல்லாம் ஹவுஸ் மானிக்கும் நீங்க சொல்ற மாதிரி இல்ல. பணம் போடுறவங்க உண்டடிச்சு வர்றாங்க. அடுத்த ஒரு பிரச்சனைக்கு எல்லாம் அப்படி எல்லாம் இதுவரை வந்ததெல்லாம் நானும் பார்க்கல. ஏன்னா நீங்க இந்த ஃபீல்ட்ல லிப்டா இருக்கீங்க, நான் லாஸ்ட் above 15 years இருக்கேன். அடுத்தது நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா ஈரோடுல ஒருத்தர் கரெக்டா பேர் சொல்லல, சுபதார் பழனியப்பன் என்னது லேப்டாப் வாங்கியாச்சு. இன்னைக்கு காலத்துல லேப்டாப் எல்லாம் பெரிய ஒரு மேட்டர். நாங்க இதுவரை லேப்டாப் பார்க்கவும் இல்ல. அதாவது அருண்ராஜ் கொடுத்துதான் இந்த லேப்டாப் நான் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்க, அப்படி பேசுங்க, அதுதான் பெஸ்ட். எனக்கு இந்த கேஸ் பண்றதுக்கு வேண்டி கவர்மெண்ட் வந்து எனக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கல. நான் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் பார்த்துட்டு இருக்கேன். இன் அடிஷன் யூனிட்டி எக்ஸ்போர்ட் பார்க்கறேன். எனக்கு மிகப்பெரிய செலவு இருக்கு. அத நான் எப்படி வந்து கலெக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்னா ப்ரொசீஜரை நான் பண்ணுவேன். பேக் டோர் எல்லாம் கிடையாது, நேரா ஃபேஸ் டு ஃபேஸ். அதுதான் ஈரோடு பழனி எல்லாத்துலயுமே. அவருக்கு லெட்டர் எழுதுறது, இவருக்கு லெட்டர் எழுதுறது, நேரடியா போவேன். அரவர லெட்டர்ல எழுத மாட்டேன். அதான் எனக்கு தெரியாது. லெட்டர் எழுதுறத வந்து டாப் அந்த டெலிகேட்ஸ் அனுப்புவேன் லெட்டர். அதுதான் ப்ரொசீஜர். என்ன பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே வழி, நீங்க ஈரோடு EOW வரணும். அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் இல்லாட்டி செகண்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் கேஸ் ஷீட் வந்து சார்ஜ் ஆக போகுது. அதுல எத்தனை லீடர்ஸ் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களோ, கொடுத்துருக்காங்களோ, அவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு வர வேண்டியது. கோர்ட்டுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன அப்படின்னு அப்பதான் முடிவாகும். அதோட இன்னொரு யாரோ வாய்ஸ் மெசேஜ் போட்டுருந்தாரு. யாரோ அந்த ஒருத்தரை பத்தி ஒரு லீடர், அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பலராமோ என்னமோ ஒரு லீடரை பத்தி பேசியிருந்தாச்சு. நான் யாரு ஒரு லீடர் பத்தி நான் இவர் ஏமாத்திருக்காங்க, இவர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இல்ல. நான் வந்து ஒரு ஜட்ஜோ அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க பாதிக்கப்பட்டவங்க அந்த வாய்ஸ் மெசேஜ்ல வந்து லீடர் பாலமுருகன் அப்படின்னு உள்ளவரை பத்தி தான் பேசி இருக்கிறது. ஆனா யாரு பேசுறதுன்னு எனக்கு தெரியாது. பாலமுருகன் குடும்பத்தோட இங்க வந்திருந்தாச்சு, என்ன வந்து பார்த்திருந்தாச்சு. அவர் பிரச்சனைகள் எல்லாம் பேசினாரு. அவர் எங்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அவரு கீழே நிறைய பேரை போட்டிருந்தாரு. அவங்களுக்கு எல்லாருமே அவர் வந்து அவருடைய சொந்த சொத்தை எல்லாம் வித்து செட்டில் பண்ணிட்டேன் சார், ஆனா நான் இவ்வளவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவர் போய் இதுவரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் பாலமுருகன் அக்யூஸ்ட் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ண முடியாது. எத்தனை பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுல எத்தனை பேர் பாலமுருகன் பேர் கொடுத்திருக்காங்க எனக்கு ஞாபகம் இல்லை. இங்க வராத நேரடியா EOW ஈரோடுல போய் பாலமுருகன் பேர் எத்தனை பேர் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி கொடுத்திருந்தால் அவரும் அக்யூஸ்ட் தான், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி பாலமுருகன் என்ன வந்து பார்த்து என்ன கிட்ட காம்ப்ரமைஸ்ல பேசி என்ன எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணியாச்சு, அதனால நான் பேர் எடுக்கல அப்படி இல்லை. எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வர்றதா இருந்துச்சுன்னா நான் இந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டேன். ஆயிரக்கணக்குன்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ராத்திரியும் பகலும் உட்கார்ந்து போன்லயும் லெட்டர்லயும் எல்லாமே வந்துட்டு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன்.
எனக்கு தேவையில்லை. அந்த யாராவது வந்து அவர்கிட்ட வேதம் பேசி அட்ஜஸ்ட்மெண்ட் பேசுறதெல்லாம் அது பேசுறதே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அசிங்கமா தெரியுது. அதனால அந்த யாரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டவங்க இந்த வீடியோ கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க. எனக்கும் பாலமுருகனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. எப்படி நீங்களோ அதே மாதிரிதான் பாலமுருகன். எப்படி வந்து நீலமேகமோ, எப்படி தேவராஜோ, எப்படி XYZ லீடர்ஸோ அதே மாதிரிதான். எனக்கு வந்து அக்யூஸ் நம்பர் 1 நவீன். அதுதான் வந்துட்டு அந்த மெயின் பிரெயின். அதுக்கு கீழே வரவங்க தான் எல்லாருமே. அதனால அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு இது வந்து பதில். இது இவ்வளவுதான். எனக்கும் பாலமுருகனுக்கும் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவர் எல்லா பாதிக்கப்பட்டவரும் என்ன வந்து பாக்குற மாதிரி பாலமுருகன் வந்திருந்தாச்சு, அவ்வளவுதான். அவர் அக்யூஸ் நம்பர் எத்தனாவது இருக்காங்க ஏது இருக்காங்கன்னா, நான் ரெஜிஸ்டர் பண்ணதுல எனக்கு பாலமுருகன் யாராவது வந்தாச்சுன்னா ஞாபகம் இல்லை. கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இருந்தாச்சுன்னா அவரும் கோர்ட்ல கண்டிப்பா வர வேண்டி வரும். வேற எகைன் நான் சொல்றது, நவீன்குமாரும் முத்துசெல்வமும் இல்லாட்டி இது சார்ந்த நிறைய அந்த லீடர்ஸ் சொல்லப்படுறவங்க உங்ககிட்ட எல்லாம் பணம் வாங்கிட்டு அருண் ராஜ்கிட்டயோ ரஷ்யன் சாம்பிளையோ கொண்டு போய் எல்லாம் அடுக்கி வைக்கல. எங்கேயுமே நீங்க உண்மைக்கு மாறாக பேசுறீங்க. இது எல்லாமே வந்து நவீன்குமாரோட ஒரு ட்ரிக்கு. அவர் வந்து மக்களை அப்படியே டைவர்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. லீடருங்கிறாரு, ஏதோ 1-2 பேர்கிட்ட இருக்காங்க. அங்க இன்னும் இதுக்கு முன்னால என்ன சொன்ன மாதிரியும் அந்த XY லீடர் மாற பத்தி சொல்லி அந்த லீடர் கிட்ட வேண்டாம், இந்த லீடர் கிட்ட வேண்டாம், இவர் மட்டும்தான் பாக்குறது, இவர்கிட்ட தான் இருக்கு, இப்படி எல்லாம் மேக்சிமம் ட்ரை பண்றாரு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ரூமர் மட்டும்தான். நமக்கு உண்மையான இதுக்கு ஒரு வழி, பணம் திருப்பி கிடைக்கணும்னா ஒரே ஒரு வழி, ஈரோடு EOW மட்டும்தான். வேற இதுக்கு ஒரு சொல்யூஷனுமே கிடையாது. இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.